ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதசாஸ் டைம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மட்டன் கிரேவி எப்படி சுவையாக சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். இதோ முதல்ல மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அது கூட நான் துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சதை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு போல் நான் சேர்த்துட்டேன். 10 போல் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கசகசா, கொஞ்சம் மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலை, புதினா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது ஒரு குக்கரை நான் அடுப்பில் வச்சு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பட்டை, ஒரு ஜாதிபத்திரி, 4 ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாட்டு பெருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா வதக்கணும். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணதை இது கூட ஆட் பண்ணி நான் நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் நமக்கு மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக குயிக்காக குக் ஆகுறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனா சீக்கிரமாகவே நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். அதனால் நான் உப்பு சேர்த்து வதக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயத்தோட கலர் நமக்கு மெல்ல மெல்ல சேஞ்ச் ஆகி வருது. நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கரம் மசாலா, மட்டன் பொடி நான் வீட்டில் அரைச்சதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மசாலாவால் வதக்கி எடுக்கணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா பேஸ்ட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 5 or 10 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த மசாலாவோட கலர் இப்படி நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது எண்ணெய் லைட்டாக அப்படி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸை நான் இது கூட சேர்த்துட்டேன். மட்டன் பீசஸை சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா மட்டன் பீசஸோட நல்லா கலந்து வர முடியாட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா எல்லாம் மட்டன் பீசஸில் கோட் ஆகணும். அதுக்கேற்றவாறு நல்லா திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் எடுத்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது கூட நம்ம கலந்து விடும்போது நமக்கு இன்னும் மட்டன் நல்லா வெந்து வர்றதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்படி நல்லா கலந்து விட்டு இப்படி கொஞ்சம் மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்படி நம்ம அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரமா இப்படி நிற்கிற டைமில் நம்ம 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம இப்போது குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னால் இது நல்லா கொதி வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா கொதித்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம
முக்கி கிளறி விடணும். பாருங்கள், இப்படி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இப்படி இது பாயில் ஆகும்போது நல்லா வெந்து மட்டனும் ஓரளவுக்கு வெந்து வரும். நல்லா கொதி வருது பாருங்கள். 10 மினிட்ஸ் இப்படி குக் ஆகட்டும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம இதில் ஒரு 6 விசில் வைக்க போகிறோம். 6 விசில் நல்லா வந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ 6 விசில் வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மசாலா எல்லாமே நல்லாவே நமக்கு மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக எம்மி மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, நான், சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை மட்டன் குழம்புன்னு சொல்லலாம், மட்டன் சால்னான்னு சொல்லலாம், மட்டன் கிரேவி. இந்த கிரேவி ரொம்ப சுவையாட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மட்டன் வந்து நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அதை கிளறி விட்டு இங்கே பாருங்கள் நல்லா குக்காகி வந்திருக்கு. இன்னும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா கிளறி விடணும். இப்படி நல்லா 10 மினிட்ஸ் வச்சு நம்ம கிளறினதுக்கப்புறமா ரெடி. நீங்கள் இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.